ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சளி இருமலை விரட்டக்கூடிய நல்ல ஒரு ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முட்டையை வச்சு எப்படி அந்த ரெமெடியை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு சட்டியை வச்சு அந்த முட்டையை நல்லா பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பெப்பர் எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பாயிலான முட்டையை நம்ம உரித்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், உரித்து வச்சாச்சு. அந்த முட்டையை நம்ம ஒரு நூல் வச்சு கரெக்டான சேஃபில் ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த கருவெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு நூலை பயன்படுத்தி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி அழுத்தினீங்கன்னாவே கட் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே நூல் வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு வடை சட்டியை வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சுட்டு ஒரு 3 கரண்டி எண்ணெயை ஊற்ற போகிறோம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 கரண்டி ஊற்ற போகிறேன். அடுத்ததாக எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கடுகை இதில் சேர்க்க போகிறோம். அந்த கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் பெப்பரை அதில் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது இந்த பெப்பர் தான். பெப்பரை போட்டு நல்லா பொரியட்டும். எண்ணெயில் பொரிஞ்ச உடனே அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் இந்த எண்ணெயில் கரு இருக்கிற பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. அந்த கரு எண்ணெயில் படுற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டுருக்குது. ஸோ ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. முட்டை வெடிக்கும், எண்ணெய் மேலே படும். ஸோ அதனால் தள்ளி நின்றுக்கோங்க. நல்லா இது ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இறக்கிடுவோம். இப்போது இறக்கி வச்சுட்டு சூடு ஆறின பிறகு லைட்டாக சூடு வெதுப்பாக இருக்கிற அந்த சூட்டில் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இதை சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இருமல் சளி இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைக்கு கொடுங்க. இது விரும்பி குழந்தைங்க சாப்பிடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும்.